பொறுக்க முடியல. வயிற்று வலி இருக்கும் போது ஏன் பொறுக்க போறீங்க டாக்டர்? வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். சரி ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அதுக்கு தானே நான் இருக்கிறேன். பண்ணுங்க டாக்டர். டாக்டர் பார்த்து பண்ணுங்க டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்குது. சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை? ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறது. சரி டாக்டர். ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ண முடியும். சரி டாக்டர். எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் உனக்கு? ஃபாஸ்ட் டாக்டர், ஃபாஸ்டாக தான் இல்ல. அப்போ இம்போர்ட்டட் டேப்லெட் தான் நம்ம பண்ண ஆமா முடியும். டாக்டர், ஓகே டாக்டர். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பரவாயில்ல டாக்டர், சரி பரவாயில்ல. எடுப்பா. இது எப்படி சாப்பிடணும் டாக்டர்? வாயில தான் சாப்பிடணும். டாக்டர் என்ன டாக்டர்? சரி சரி, காலையில ஒண்ணு சாப்பிடு, சரி டாக்டர். மத்தியானம் ஒண்ணு சாப்பிடு, சரி டாக்டர். ராத்திரி உயிரோட தான் ஒண்ணு சாப்பிடு. என்ன சொல்றீங்க டாக்டர்? சாப்பிடுப்பா. டாக்டர் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 10,000 பா. 10,000 ரூபாயா? டாக்டர் மாத்திரை சாப்பிடாமே சரியாயிடுச்சு டாக்டர் வயிற்று வலி. இதுதான் துரித டாக்டர். டாக்டர் 10,000 கவுண்டர் சரி கிடைக்கும். டாக்டர், வயிற்று வலிக்கு 10,000 ரூபாய் கேட்கறான்ப்பா. அடுத்த பேஷண்ட் வரச்சு. டோக்கன் 2 தாஸ். டாக்டர் டாக்டர் வயிற்றுல ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், வயிற்றுல ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். வயிற்றுல தானே ஓடிட்டு இருக்கு. காப்பாத்துங்க டாக்டர். நீ ஏன் அப்ப ஓடுற? டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். சரி அதுதான் நான் பாக்குறேன். சரி டாக்டர். டாக்டர் இங்க ஓடுது டாக்டர், இங்க. இப்ப நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இங்க ஓடுது டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்கும் போல தெரியுது. இதுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பாக்குற போல தெரியுது. ஆமா டாக்டர். ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம், அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம், யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம். என்னென்ன டெஸ்ட் விட எல்லா டெஸ்டும் இருக்குப்பா. இவரை போட்டு தரணும் இன்னைக்கு. டாக்டர் இப்ப அந்த டிஜிட்டல் ஸ்கேன் எடுப்பா, இந்தியன் ஸ்கேன். இது பார்த்தா அப்படி இருக்கும், உடனே ரிப்போர்ட் வரும். சரி டாக்டர். ஓகேவா? லைட்டா போடு டாக்டர். டாக்டர் வயிற்றுல தாங்க பிரச்சனை, பின்னாடி செக் பண்றீங்க. இது பின்னாடி எடுத்தா முன்னாடி எடுப்பா. டாக்டர் டாக்டர் இப்ப எடுக்கிறோம் பாரு ரிப்போர்ட் உனக்கு. டாக்டர். அப்பா, உன் வயிற்றுக்குள்ள எலி இருக்குப்பா. டாக்டர் இல்லையா? ஆமா. டாக்டர் இன்னும் அரை மணி நேரத்துல உன் எலி வந்து டாக்டர். வயிற்று குடலெல்லாம் சாக போகுது. டாக்டர் காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். இதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இதுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவா நாங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரி, சரி. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எவ்வளவு நாள் பரவாயில்ல டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். இதுதான் நாங்க டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்பா அந்த ரெட் ஸ்கிரீம் எடுப்போம். டாக்டர் இம்போர்ட் எடுப்பா. இதை சாப்பிட்டுட்டு டாக்டர் தண்ணி குடி. டாக்டர் பாத்தி வர மாதிரி இருக்கு. அங்க எடுப்பா. டாக்டர் எலி. அத்தியா நான் சொன்னல, சாப்பிட்டு எலி வெளியே வரும்னு. டாக்டர் என்ன மாதிரி டாக்டர் இது? இதுதான் மார்டின் ராட் கில்லர். எலி உள்ளே வந்து சாப்பிடும், வெளியே வந்து சாவும். தேங்க்யூ டாக்டர். ஏதே 10 lakh. சரி 10 lakhs. சரி 1 lakh கொடு. 1 லட்சமா? ஆமா. எப்படி டாக்டர்? ஸ்கேன் எடுத்துருக்கு, ரிப்போர்ட் எடுத்துருக்கு. ஹாஸ்பிட்டல் வாமிட் எடுத்து ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். ஃபுல் ஹவுஸ் கீப்பிங் சார்ஜ் அவன் தலையில தான் கட்டணும். இப்போ 1 lakh வாங்க போய் வேண்டாம். சரி கொடுங்க டாக்டர். சே வீட்ல 10 ரூபாய் கேட்டு எலி கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுலாம் போலுது. இந்த ஆட்ட 1 லட்சம் போச்சு. சரி இவன் டாக்டர் அநியாய டாக்டர். இப்போ அடுத்த பேஷண்ட் இருக்காங்களா? டாக்டர் யாரும் இல்ல டாக்டர். சரி இந்த போன் அடிக்க பாரு, என்னன்னு பாரு. நோ. பேஷண்டா தான் இருக்கும், உடனே வர சொல்லு. டாக்டர் வெளியே போறேன்னு சொல்லு. எது? டாக்டர் அம்மா இறந்துட்டாங்களா? அப்படியா? டாக்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அம்மா இறந்துட்டாங்க. ஆமாங்க டாக்டர். எங்க அம்மாக்கு இருந்து ஒரு கடமை வந்துச்சு. டாக்டர் வந்து 1 வாரம் ஆகுது டாக்டர். நீங்க தான் உதாசீனப்படுத்தினீங்க. கொடுங்க. ஓ அம்மா. ஓ என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் 2 கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது 2 கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலக
உலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்து கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்?